யாருக்கு எதை பற்றி எதுவும் தெரியாதோ அவரவர் அதை பற்றி அதிகம் கதைக்கிற காலமா இந்த காலம் இருக்கிறதுனாலே எனக்கு தெரியாட்டாலும் நானும் கதைக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இப்ப அப்படித்தான் நடக்கிறது. அதிகமான விஷயங்கள் இன்றைக்கு அப்படித்தான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்வியலை பற்றி தெரியாதவர்கள் வாழ்வியலை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். எங்களுடைய தேசிய உணர்வுகளை பற்றி தெரியாதவர்கள் அதை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். இவ்வளவு ஏன், வீட்டு வளவுக்குள்ள இருக்கிற பத்தைக்கே போகாதாக்கள் வன்னி காடுகளை பற்றி விமர்சிக்கிறார்கள். இப்படி 1000 விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் தாண்டி எங்களுடைய சர்வேஸ்வர அவர்கள் சொன்ன அந்த டேர்னிங் பாயிண்டோடு நான் என்னுடைய இந்த நயப்புரையை கொண்டு செல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வகையிலே முதலிலே இந்த ஸ்ரீகுவன் 100க்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு அவர்களுக்கான பாராட்டுதல்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இங்கே எல்லோரும் பெருமைப்படுகிறீர்கள் குஹனண்ணாவுடைய 100 பாடல்கள் என்று. எங்களுக்குத்தான் தெரியும் இது மிக தாமதமானது, இது மிகவும் லேட்டான. ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற கலைஞனுக்கு இப்பொழுதுதான் நாங்கள் 100 பாடல் தொகுப்பு செய்கிறோம் என்றால் அந்த வார்த்தை சொல்வதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை. இந்த சமூகம் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றுமான இன்றைக்கு நான் யாரையும் குறை சொல்வதாக நினைக்காதீர்கள். எல்லோரும் வளர வேண்டும், கலைஞர்கள் வளர வேண்டும். ஆனால் ஒரு பாடல்கள் அல்லது 1-2 செய்தவர்களே இந்த சமூக வலைத்தளங்களிலே போட்டு படுத்துகிற பாடு இருக்கிறது. கோழி ஒத்த முட்டையை போட்டுட்டு என்ன பாடுபடுது, ஆமா 1000 முட்டையை போட்டு அமைதியா இருக்குதா? இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு கலை படைப்பு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இலகுவான பாதைக்கு வந்துவிட்டது. எரிபொருளிலே இருந்து இலட்சியம் வரைக்கும் சிரமமாக இருக்கிற காலத்திலே செய்யப்பட்ட பாடல்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கட சீலண்ண திருமாறன் சொன்னார், இந்த முதல் பாடல் உருவாக்கம் ஒரு காலை புகுந்தனரே எங்கள் ஊரில் என்று ஆரம்பிக்கும். மிச்சம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. பிறகு மூசுமலை பேசவில்லையோ சிட்டண்ணனுடைய பாடல். எங்களுடைய கவிஞர் வேலனையூர் சுரேஷ், எங்களுடைய ஸ்ரீகுஹன் அவர்களுடைய அந்த ஏன் நான் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு கலைஞர்களை கொண்டாட வேண்டும், கலையை கொண்டாட வேண்டும் என்று பேசுகிறோமே. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க, ஏன் கலையை கொண்டாட வேண்டும், ஏன் கலைஞர்களை கொண்டாட வேண்டும்? என் சமூகத்திலே வேறு எத்தனையோ ஆற்றலாளர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ திறமையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கலைஞனை மட்டும் காலம் காலமாக எல்லா உலக நாடுகளும் கொண்டாட வேண்டும் என்று சிந்திக்கிறதே ஏன்? இன்றைக்கு வெள்ளை இனத்தவர்களிலே பார்த்தா ஷேக்ஸ்பியரை தான் கொண்டாடுகிறார்கள். எவ்வளவோ பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா? இப்படி பலவிதம் அறிஞர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் காலம் தாண்டியும் நிற்க வேண்டும் அல்லது அந்த காலத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று ஏன் கலைஞர்களை கொண்டாடுகிறார்கள் என்றால், கலையை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், கலையும் கலைஞனும் தான் அந்த வாழுகின்ற சமூகத்தின் அந்த வாழுகின்ற இனத்தின் அடையாளங்களை பேணுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கலைஞர்கள் என்று சொல்வதும் கலை என்று சொல்வதும் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வியும் நான் இந்த இடத்தில் எழுப்ப ஆசைப்படுகிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு எஸ்பிபி அவர்களுடைய பாடலை பாடி பிரபலமாவது பெரிய சாதனை இல்லை, பெரிய விஷயம். நான் அதை திருப்பம் சொல்லி குறை சொல்வதல்ல என்னுடைய நோக்கம். நாங்கள் எதை நோக்கி சிந்திக்க வேண்டும், திங்கிங் ப்ராசஸே ஆபத்தாக இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்படி சொன்னோன்னா அவரையே எஸ்பிபியை விமர்சிக்கிறார், அப்படியெல்லாம் மாறிச்சாரி பிள்ளையா வழங்கிறாங்க. நான் சொல்ல வருகிற செய்தியை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்பிபியினுடைய பாடல்களை பாடி அதை டிக்டாக்லயோ வீடியோவிலையோ ஏதோ போட்டு லைக்கள் வாங்கி நல்லா பாடுறான் என்று பெயர் எடுப்பது பெரிய விஷயம் கிடையாது. அந்த எஸ்பிபியையே கொண்டு வந்து எங்கள் மண்ணின் பாடலை பாட வைத்ததுதான் பெருமை. அதை செய்தவர்கள் நாங்கள் தான். இதை உரிமையோடு இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். தலைக்கணத்திலே சொல்கிறேன், தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். அது இல்லை என்றால் பேச வேண்டிய பல விஷயங்களை பேச வேண்டியவர்கள் பேசாமல் இருப்பதனால்தான் பேசக்கூடாதவர்கள் இப்போ அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு கலையினுடைய அடையாளம் என்றால் என்னவென்று கேட்டால், அன்புக்குரியவர்களே, எங்கள் வாழ்வியலை எங்கள் மண்ணை நாங்கள் சந்தித்த விடயங்களை வெளிப்படுத்துவதுதான் கலை.